2 முக்கியமான காரணங்களுக்காக நாம் சத்தியம் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒண்ணு, நடந்த சம்பவத்தை உறுதிப்படுத்துவதற்காக சத்தியம் தேவைப்படுகிறது. 2வது, நாம் செய்ய போகிறதை மெய்யாகவே செய்ய போகிறோம் என்பதற்காக சத்தியம் போட வேண்டியதா இருக்கிறது, பிரமாணம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நடந்த சம்பவங்களை நடந்ததாகவே உறுதிப்படுத்துவதற்கு சத்தியம் பண்ணுவதும், செய்ய போகிறதை நிச்சயமா நான் செய்வேன் என்று உறுதிப்படுத்துவதற்கு சத்தியம் பண்ணுவதும் சரியா தப்பா? நம்முடைய வேதாமத்தின் தேவன் வாக்குத்தத்தம் சொன்னாலும் சத்தியம் பண்ணாமல் வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் அதை நிறைவேற்றுவதிலே எந்த தடையும் இல்லை. அதனால அவர் வாக்கு பண்ணினது தப்பா போக எல்லளவு கூட வாய்ப்பே இல்லை. சத்தியத்தை பண்ண வேண்டாம், சத்தியத்தில் சாபம் அடங்கியிருக்கும். எதற்காக நாம் சத்தியம் பண்ணக்கூடாது? குறைஞ்சது 5 டேஞ்சர் இருக்குது. அதனால தான் விசேஷமாக இங்கே கவுனிங்கன்னு சொல்லிட்டு யாக்கோபு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். நீங்கள் நானும் சத்தியம்